ஹாய்மா. இம்மா ஹாய் சொல்லு. ஹாய். எங்கே போகிறோம்? ஊருக்கு போகிறோம். ஊரில் என்ன திருவிழாப்பா? திருவிழாவுக்கு போகிறோம். ஓகே, கிளம்பலாமா? கிளம்புறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி ஊருக்கு கிளம்பிட்டோம். அம்மாவை கூட்டிகிட்டு இன்றைக்கி நம்ம ஊரில் திருவிழா, கோவில் திருவிழா. அதனால் நம்ம இன்றைக்கி கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்குறோம். பஸ் ஸ்டாண்டு செமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஏதோ ஒரு ஏர்போர்ட்டுக்கு போகிற மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆனால் என்ன ரொம்ப லாங்கில் உள்ளே வர வேண்டியது இருக்குது. ஆனால் நீட்டாக இருக்குது. கிளம்பிட்டோம். இங்கே பாருங்கள், பானு அப்பா முன்னாடி போயிட்டுருக்காங்க. அப்புறம் அம்மா ரொம்ப ஜாலி. ஊருக்கு போகிறோம் அப்படின்னோடனே அம்மாவுக்கு செம ஜாலி. நீங்கள் பாருங்கள் எப்படி நடந்து வராங்கன்னு. நாங்கள் அப்படியே ஊருக்கு ஜாலியாக கிளம்பிட்டோம். இன்னும் 3 நாள் திருவிழா, சூப்பராக இருக்கும். பஸ்ஸு ஏறியாச்சு. இங்கே பாருங்கள், கலைஞரோட ஃபோட்டோ சிலை வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது. நாங்கள் பஸ்ஸு ஏறிட்டோம். பாப்பா Bye bye. Bye bye, Pamukuti. आज சந்தோஷம். ஆச்சி தாத்தாவை பார்க்க போறோம்னா ஆச்சி ரொம்ப சந்தோஷம். ஆச்சியும் நானும் அம்மாவும் தாத்தாவை பார்க்க போறோம்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். அவ்வளோதான். பாய் பாய். அப்படியே அவரோட சிலம்னா நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு. பானு அப்பாவுக்கு ஒரே ஃபீலிங். இங்கே பாருங்கள், அழுதுட்டாரு. எங்களை பஸ்ஸில் அனுப்பி விடணும்னு சொல்லிட்டு போனால் எப்படியும் 10 நாள் ஆக்கிடுவாங்க, வரமாட்டாங்கன்னு ஒரே ஃபீலிங் ஆயிடுச்சு. அழுதுகிட்டே இருந்தார். அவ்வளோதான், ஊருக்கு வந்தாச்சு. ஊருக்கு வந்தோடனே ஒரே வரவேற்பு தான், நல்லா இருந்தது. இங்கே பாருங்கள், கரகாட்டம் வச்சுருந்தாங்க. கரகாட்டம்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. கும்மி அடித்தாங்க முளைப்பாரிக்கு. பானுவும் அதில் கும்மி அடிக்க இறங்கிட்டான். நானும் கூட கும்மி அடித்தேன், எனக்கு தெரியாது, ஆனாலும் பழகிக்கிட்டேன். சூப்பராக இருந்தது, ரொம்ப என்ஜாய் பண்ணணும் திருவிழாவை. ஆமாம், ரொம்ப என்ஜாய் பண்ணேன், ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அந்த கும்மியும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து அடித்தாங்க, நானும் சேர்ந்து அடித்தேன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அடித்தாங்க. அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அண்ணி முன்னாடி போகிறது எங்களோட அக்கா. பாருங்க, இதுதான் கரகாட்டம் பார்க்கறதுக்காக உட்கார்ந்துருக்குறோம். அந்த பக்கம் உட்கார்ந்துருக்கா ஆட்டக்காரி மாதிரி மேக்கப் பண்ணியிருக்கா. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். என் தங்கச்சி பாப்பாவை தூங்க வச்சுருக்கா பையனை. வெடி சத்தம் அதெல்லாம் பார்த்துட்டு தூங்காமல் எழுந்துகிட்டே இருந்தான். இதான் எங்க கல்யாண சித்தி, என்னோட அண்ணி. அது அத்தை. இதான் குட்டி பையன், தூங்கிட்டான் குட்டி பையன். கல்யாண சித்தி என்ன பண்றீங்க? நானுக்கு தூக்கம் வந்துருச்சு. ஊரில் எல்லாம் இப்போ எந்த வேலையுமே இல்லை. அதனால் மக்கள் எல்லாம் நைட்டு நேரங்களில் திருவிழா பார்க்க வந்துட்டாங்க. பக்கத்தில் உள்ள ஏரியாவில் உள்ளவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. நல்லா கூட்டம் கரகாட்டம் பார்க்குறதுக்கு. நாங்கள் ஊர்லேருந்து இப்போ திரும்பி வந்துட்டோம். ஊரில் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். ஒரு 5 நாள் கரகாட்டம் இந்த மாதிரி, அப்புறம் 5 நாள் கும்மி அடிக்கிறது, முளைப்பாரி சபையாக இருந்துச்சு. முளைப்பாரி பார்க்கும் போது முளைப்பாரிக்கு தான் நாங்கள் இந்த ஊர் சென்னைக்கு வந்தோமே.
மலைப்பாறையை முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் ஊருக்கு போயிட்டோம். இப்போ அம்மா பேசுகிறாங்க. அம்மா பேசுங்க. அவ்வளோதான். கரகாட்டம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம். ஆனால் முதல் நாள் மழை இல்லை, அதனால சூப்பராக என்ஜாய் பண்ணோம். மறுநாள் வந்து பாட்டு கச்சேரி வச்சுருந்தாங்க. நான் பார்க்க முடியல. அம்மா பார்த்தேன். அம்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அம்மாவும் கூட வந்துட்டாங்க. ஆமாம், மறுநாள் தான் பாட்டு கச்சேரி பார்க்க முடியல, மழை வந்துடுச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு பஸ்ஸில் வந்து போகும்போது 2 நாள் வச்சுருந்தாங்க. ஒரு நாள் வச்சிருந்தாங்க. அன்னைக்கு எதுவுமே டிசைட் பண்ணல. ஏதாவது ஃபர்ஸ்ட் நாளால அம்மா உட்காந்துருக்குறாங்க பாருங்க. கல்யாணம் சித்தி ஹாய் கட்டுறாங்க. பானு கொஞ்ச நேரம் தான் பார்த்தா, அதுக்கப்புறம் நல்லா தூங்க ஆரம்பிச்சான். தம்பி நல்லா தூங்கிட்டான். அடுத்து என்னோட ஃப்ரெண்டு மித்ரா கூட தூக்கிட்டா. இது வந்து கோலா கும்மி ஆட்டம் ஆட ஆரம்பிச்சிட்டோம். இப்படிதான் இருப்பாங்க. இது என்ன கோவில் திருவிழான்னு நான் சொல்லவே இல்லை. எங்களுடைய ஊர் தெய்வம் நிப்பிடாதி அம்மன் கோவில் திருவிழா தாங்க. எனக்கு பிடிச்ச தெய்வம் நிப்பிடாதி அம்மன். நம்ம நினைச்சதை நிறைவேற்றுவாங்க. நம்ம என்ன வேண்டுதமோ அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவாங்க. சக்தி வாய்ந்த தெய்வம். எல்லா ஊர்கள்லையுமே இந்த தெய்வம் இருக்கும், நிப்பிடாதி அம்மன். அவங்களோட திருவிழாவுக்கு மறக்காமல் நாங்கள் வந்துட்டோம். அவங்களோட ஆசி எங்களுக்கும் எல்லாருக்கும் வேணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். இனியாட்டம் சூப்பராக இருந்தது. எல்லா பெண்களும் ஆடினாங்க, ஒற்றுமையாக சூப்பராக கொண்டாடினாங்க. பானுக்கு அடிக்கவே தெரியல, காமெடியா இருந்தது. எங்க அம்மா கூட ஃபர்ஸ்ட் போனை வச்சுட்டு அடிக்கும் போது சபை கடையாச்சு. கலையாச்சிட்டு தான் சொன்னாங்க, சபை காமெடி அடிச்சாங்க. இதுவும் எப்படி தெரியுமா அடிச்சாங்க, இவங்கள மாதிரி அடிக்காம வித்தியாசமா அடிச்சாங்க. ஏன் எனக்கு தெரியாது, நான் இதெல்லாம் அடிச்சிருக்கேன், எனக்கு பழக்கம் இல்லை. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், அது பார்க்கும்போது சிரிப்பா வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதை நீங்க பார்த்துருக்கீங்க. அங்க இருக்கிறது சுவாமி, அவங்க பாட்டு பாடிட்டு இருக்காங்க. அது முளைப்பாரி சாமி, முளைப்பாரி அம்மன். ஆனால் ஒரு கரெக்டாக ஒரு எத்தனை நாள், 5 நாள் 6 நாள் தான், அதுலேயே செம்மையாக வளர்ந்துருச்சு. நிறைய பேர் சாமி ஆடுறாங்க, நல்லா வளர்ந்துருக்குது. இதெல்லாம் ஒரு அதிசயம் தான். ஒரு ரோலை குடிசைக்கெலாம் மூடி வச்சு இந்த விதையெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. நவதானியங்கள் போட்டு 5 நாளில் அவ்வளோ பயிரும் முளைச்சிருச்சு அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது எனக்கெல்லாம். ஃப்ரெண்ட்ஸ், அங்கே சுவாமி இருக்காங்கள, அது முளைப்பாரி 5ஆவது நாள். நிறைய சுவாமியை எடுத்து அங்கே வச்சுட்டு இருந்தாங்க. வச்சுட்டு அங்கே ஃபுல்லாக ரவுண்டாக வச்சுருந்தாங்க. உள்ள ஒரு சாமி மட்டும் டேபிளில் வச்சுருந்தாங்க. அந்த சாமி தான் முப்படாதி அம்மன் சாமி. அம்மாவும் ஆடினாங்க, செம காமெடியாக இருந்துச்சு. இதான் குழந்தைங்க உள்ள ஆடணும், பெரியவங்க பேக் சைடில் ஆடணும். இங்கே தான் அந்த பக்கம் என் அம்மா ஆடிட்டு இருப்பாங்க. எங்கள் அம்மா இந்த ஃபோனை கீழே வச்சுட்டு அப்புறமேட்டு அங்கே போய் ஆடிட்டு இருப்பாங்க. என் ஃப்ரெண்டு அம்மாவும் எங்கள் அம்மாவும் செமையாக ஆடினாங்க. அத்தை செமையாக ஆடினாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு முளைப்பாரி. ஊர்லேயே இருக்கணும்னு தோணுச்சு. ஆனால் எனக்கு கடை வச்சிருக்கனால ஊரில் இருக்க முடியல. இல்லைன்னா ஒரு வருஷம் வந்துருக்கும். டிக்கெட் கூட ஒரு வருஷம் இருக்க முடியுமா? அப்போ ஸ்கூல் போக வேண்டாமா? அம்மா ஒரு வருஷம்னா என்ன தெரியுமா, 10 நாள் ஒரு ஃபுல் நாள் இருந்துட்டு போகிறதுன்னு அர்த்தம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பூமி செம்மையாக அடித்தோம். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. சொல்லணுன்னா
எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பானு ரொம்ப என்ஜாய் பண்ணா. ஏன்னா வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சுருந்தோன்னா இங்கே ஊருக்கு போனோடனே அப்படியே ஒரு அவுத்து விட்ட காலை மாதிரி தான், ஒரே ஓட்டம், ஒரு இடத்துல இருக்கிறது கிடையாது. அவளை பார்க்குறதே அபூர்வம். செல்லே பார்க்க மாட்டேன் ஊரில் இருக்கும்போது. எனக்கு செல்லு பார்க்க தோணாது. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸோட நான் போய் விளையாடிப்பேன். ஆமாம், ராஜா ராணிலாம் விளையாடுவோம். செமையாக இருக்கும். சமைச்சு விளையாடுவோம், ஓடி பிடிச்சி விளையாடுவோம், சமையல் விளையாட்டு விளையாடுவோம், உண்மையான சமையல் விளையாட்டு விளையாடுவோம். இந்த மாதிரி நிறைய விளையாடுவோம். ஆனால் ஒரு மழை பெஞ்சதுனால எங்களால் நிறைய வீடியோ எடுக்க முடியாது. இது முந்தின நாள் எடுத்த வீடியோ தான், மறுநாள் மழை, அதனால எடுக்க முடியல. ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃப்ரெண்டு வந்து முளைப்பாரிக்கு வரல. முளைப்பாரி லாஸ்ட் நாள் தான் வந்தா. ஏன்னா அவங்க ஊருக்கு போயிருந்தாங்க. அதனால தான் என்னோட ஃப்ரெண்டு வரல. ஆனால் சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு, நம்ம திருவிழா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. நன்றி.